மழைனால இப்படி சீரியஸா போய் தோத்துட்டு வந்து நிக்கிறீங்களேப்பா. இப்படி வெஸ்ட் இண்டீஸை பார்த்து சொல்ற மாதிரி தான் ஸ்ரீலங்கா வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான ஓடிஐ சீரீஸை 1-0 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா வின் பண்ணிட்டாங்க. உண்மையில ஸ்ரீலங்கா இந்த சீரீஸை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் மழை வந்து மேட்ச் கேன்சல் ஆனதாங்க. ஏன்னா மொத்தம் 3 ஓடிஐ மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து நடந்துச்சு. அந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. அந்த மேட்ச்ல பேட்டிங் பண்ணி 300 ரன்னுக்கு மேல எடுத்தாங்க. அதே மாதிரி பவுலிங்லையும் வெஸ்ட் இண்டீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த மேட்சை கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா என்ன எதிர்பார்த்தாங்க? ஃபர்ஸ்ட் மேட்சை வின் பண்ணி ஓடிஐ சீரீஸை வெற்றியோடு தொடங்கிட்டோம், இதே மாதிரி அடுத்த 2 மேட்சை வின் பண்ணி இந்த சீரீஸை வின் பண்ணிடணும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தாங்க. இன்னொரு பக்கம் வெஸ்ட் இண்டீஸ் என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, எங்களோட சொந்த மண்ணில் நீங்கள் வின் பண்ணிட்டு போவீங்க, நாங்கள் சும்மா இருப்போமா? ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஏதோ குறி தப்பிருச்சு, இனிமேல் குறி தப்பாது, அடுத்த 2 மேட்சை நாங்கள் வின் பண்ணி நாங்கள் தான் சீரீஸை வந்து வின் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து வின் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்கு இடையில போட்டியில் வர்ண பகவான் கொஞ்சம் கூட கருணை காட்டாமல் 2 மேட்சையும் போட்டு தூக்கி விட்டாருங்க. 2 மேட்சுமே வந்து மழை வந்து அதே ஆள் அதே அடி அப்படின்ற மாதிரி ஒரே மாதிரி 2 மேட்சும் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. இதனால லக்கீலி ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ணனால 1-0 அப்படின்ற அடிப்படையில் இந்த ஓடிஐ சீரீஸை வந்து வின் பண்ணிட்டாங்க. உண்மையில வெஸ்ட் இண்டீஸ் ரொம்ப பாவங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்த பாவத்துக்கு 2 மேட்ச்ல வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸே கொடுக்க முடியாமல் வந்து தோத்து போயிட்டாங்க. இப்போதான் வெஸ்ட் இண்டீஸ் என்ன எதிர்பார்த்துருப்பாங்க அப்படின்னா, நம்ம ஊரில் தான் இப்படி மழை விழுகும்னு தெரியுமே, நம்ம எதுக்கும் ஃபர்ஸ்ட் மேட்சை கஷ்டப்பட்டு வின் பண்ணியிருக்கலாம், வின் பண்ணியிருந்தா நம்மளும் சீரீஸை வந்து வின் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி வந்து புலம்பிட்டு இருப்பாங்க. உண்மையிலே எப்படி தான் இந்த வெஸ்ட் இண்டீஸில் வந்து இந்த மழை பிரச்சனை போதோ தெரிலங்க. எப்போ வெஸ்ட் இண்டீஸில் மேட்ச் வச்சாலும் எப்போ பார்த்தாலும் மழை விழுந்து மேட்ச் கேன்சல் ஆகிறதே வழக்கமாக போச்சு. T20 வேர்ல்டு கப்பில் கூட இதே மாதிரி தான் வந்தாச்சு. இப்போ ஓடிஐ சீரீஸில் இப்படி தாங்க வந்து ஆயிருக்கு. இனி அடுத்து என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, அடுத்து ஸ்ரீலங்காவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் அடுத்து T20 சீரீஸ் வேற வெஸ்ட் இண்டீஸில் நடக்க போகுது. ஸோ இந்த சீரீஸாவது வந்து உருப்படியாக நடக்குமா, இதில் அதையும் வந்து மழை வந்தால் மேட்ச் கேன்சல் ஆகிற மாதிரி மேட்ச் கேன்சல் ஆயிருமா அப்படின்னு தான் நமக்கு தோணுது. சரி, என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போ வெஸ்ட் இண்டீஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஓடிஐ சீரீஸில் தான் தோத்துட்டோம், அடுத்த T20 சீரீஸில் ஒரு மாசான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா, ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான் 3 ஏ டீமுக்கும் வந்து ட்ரைனேஷன் சீரீஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அதில் இன்னைக்கு இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் வந்து மோதுறாங்க. அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே அதையும் நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சீரீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.